கண்டான். உசுர விட போறவன் சொல்றான். எப்படி சொன்னாங்க கம்மன் அண்டாடு, உசுர விட போறவன். அங்கதான் வந்து சொன்னவனா என்ன சொல்றார், நீ எங்கிட்ட வந்துடும், உங்க அப்பாவை கொண்டவனோட சேராதே. இறுதியும் என்ன சொல்றான், நீ எங்கிட்ட வந்துடும். ஆமா, ராவணன் சொன்னாங்கல்ல, இறுதியின் எல்லை கண்டான். இறுதியின் எல்லை, அவனுக்கு முடிவு வந்தாச்சு. இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் பேசுறான், இப்படிலாம் நடந்துக்கிறான். இதுதான் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குற்றம் புரிந்தவன் மேல மேல குற்றம் புரியும், மேல மேல தப்பு. அவன் திருந்துறவனா இருந்தா ஆஞ்சநேயர் வந்த போதே திருந்தி இருப்பனே. அவன் திருந்துறவனா இல்லையே, அப்போ அனுமார் வந்த போதே மாத்திருக்கணுடைய கருத்தை. நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார் குற்றம் புரிந்தவன். குற்றம் புரிந்தவன பகவான் மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் மன்னிக்கிறேங்கிறான். ஆனால் வேற யாரும் தண்டனையை கொடுத்துக்க வேண்டாம், அவளே அவளுக்கு கொடுத்துக்கிறான். நிம்மதி இல்லையே, அது பெரிய தண்டனையே. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. குற்றம் செய்தவா எப்படி தூங்குவா? கொஞ்சம் சற்று நம்ம எல்லாரும் யோசிக்கணும். நாமே சில நாள் தூங்காம இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், ஏதோ தப்பை பண்ணிட்டு வந்துடுறோம், யாரோ ஒருத்தரை எழுத்து பேசி விடுறோம், இல்லை சண்டையை போட்டு வந்துடுறோம் வச்சுக்கோம். இது இயல்பு. நம்ம இல்லறத்தில் இருக்கு. ஒன்றும் பிஸ்னஸில் பண்ணணும், இல்லை சொந்தக்காரர்கிட்ட பண்ணணும், இல்லை தாயாரை எழுத்து பேசணும், இல்லை பொண்டாட்டியை எழுத்து பேசணும், இல்லை ஆம்பளையை எழுத்து பேசணும், இல்லை குழந்தைய எழுத்து பேசணும். ஏதோ நம்ம பேசி விடுறோம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ராத்திரி தூக்கம் வராது. ஏன்? நாம் தானே குற்றம் செய்தோம், நம்மளை யாரும் தண்டிக்கலையே. நம்ம ஆரை திட்டினோமோ அவ ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். உங்க ஊர் மணச்சனூர் ஒரு பஜனை மடத்துல 3 கல்யாணம் உற்சவம். ராஜா கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம். எங்க மண்டபப்படி ருக்மணி கல்யாணம். என் பையன் 7 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது, 20 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது ஊரில் அவள் பண்ண முடியலன்னோட நான் எடுத்து பண்ணேன். 3 செலவழிச்சு எப்படியோ வசூல் பண்ணுவேன், என்னோட பணத்தையே செலவழிப்பேன் பண்ணினேன். அது கொஞ்சம் பழுவாக தெரிஞ்சு. அப்போ ராஜா கல்யாணம், சீதா கல்யாணம், எங்கள் குடும்பத்தில் அண்ணா பிள்ளைங்க போனெல்லாம் நம்ம மண்டபப்படியோடு நிறுத்திக்கோங்க, அது பழுவாக இருக்குது. நாளைக்கு நீ வசூல் பண்ணி வர எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு குச்சிக்கணும். அப்போ அந்த அக்ரஹாரத்தில் ஒருத்தர் என் கூட சண்டைக்கு இந்த வேற ஒரு சமாஜத்தை எங்கள் தாத்தா கட்டினாருன்னு சொல்லப்போ இல்லைன்னு ஆர்வம் பண்ணி பேப்பர் அது பண்ணக்கூடாதுன்னு என் கூட என்ன கொஞ்சம் ஹார்ஷாக பேசினார். நான் பதில் சொன்னேன். அவர் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சுட்டு உங்கள் ராத்திரி கூட தூங்கலைங்க. நான் அவருக்கு பதில் சொன்னேன், நான் நல்லா தூங்கினேன். உங்களுக்கு ராமாயணத்துக்கு உதாரணம், எனக்கு ஃபோன் பண்ணி காத்தால் கூப்பிட்டேன், முடிச்சுக்கோங்க ராத்திரி உங்களை ஆஷா பேசிட்டேன் அப்படின்னு. நான் தூங்கினேன். அவர்கிட்ட பேசிட்டு பழக்கம் போல ராத்திரி தூங்கினேன். காத்தால 4 மணிக்கு எழுந்திருந்தேன், காயத்ரி ஜபம் பண்ணேன். இவர்கிட்ட தான் ஃபோன் வந்தது. காலத்தால் இவர் தான் கூப்பிட்டார். என்ன மன்னிச்சு ஒவ்வொரு தான் பண்ணுறான்னு வச்சுக்கோ. ராஜா கல்யாணம், சீதா கல்யாணம். நான் ருக்மணி கல்யாணமும் பங்குனி மாதம் திருவன்ற பெருமான் மண்டகப்படியும் பண்ணேன்.
அதில் ரெண்டுத்தையும் வச்சுருக்கேன். மாதம் 2 மாதத்துக்கு ஈஜிப்டுக்கு தட்டு தினமும் பெருமாளுக்கு 4 முழம் கதம்பம் பூ சாசுறேன். இங்கே ஒரு பஜனை பாடின பாவதர் செத்துக்கிட்ட அவர் பொருட்கள் கட்டப்படுற மாதம் 1000 ரூபா தரேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை பகவானுக்கு. அதையும் சொல்கிறேன். நான் என் தொண்டன் ஒருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாதிரி ராமர் பொம்மையை கொடுத்தேன்னு எங்கள் திருநெல்வேலியில் இன்னைக்கு வந்தார். அவர் மாதம் 2500 ரூபா அனுப்புகிறார். அதில் தான் 1200 ரூபாய்க்கு பூ வாங்குறேன், 1000 ரூபாய் அந்த அம்மாவுக்கு தரேன், பாக்கி ரூபாயில் இந்த வேலைக்கார மாதத்துக்கு தரேன், பெருக்கிறா பாலுக்கு தரேன், அவ்வளோதான். நான் செலவி என் சொந்த அனுப்புகிறேன். மாதம் 2500 ரூபா. ராமன் அவருக்கு நல்ல கிருப பண்ணதுக்கும் வேண்டிக்கிறேன். நிறைய பிஸ்னஸில் பெரிய ஆளாகும், பிள்ளைகள் நல்ல பேரைக்கு வந்து சம்பாதிச்சு இது படுவா தெரியாமல் நிறைய வரணும்னு வேண்டிக்கிறேன், அனுப்புகிறேன். இதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிம்மதியாக நாமே எப்பொழுது தூங்குவோம், குற்றம் புரியாமல் இருந்தான். நீங்கள் இன்னொருத்தரையும் சொல்ல வேண்டாம். நம்ம ஒருத்தரை திட்டி விட்டுருவோம், நமக்கு தூக்கம் வராது. திட்டு வாங்கினவன் நல்லா தூங்குவோம். ஏன்னா அவன் தப்பு பண்ணலையே. அதனால தான் யாரையுமே தப்பே பண்ணியிருந்தாலுமே ஹார்ஷாக பேசக்கூடாது, வாயால கொட்டக்கூடாது. ஆமாம். அப்போ என்ன ஆகும், நமக்கு தான் பாவம். அதுதான் இப்போ அங்கதன்ட்ட சொல்கிறான், சீதையை பெற்றேன், சீதையை பெற்றேங்க, உன்னை சிறுவனாக பெற்றேன் அப்படிங்கிற. அப்படி சொல்லாமா? அந்நகர் இன்று நாளை அழிவதற்கு ஐயமில்லை. அவன் ராவணன் சொல்றான், மனுஷால இன்னைக்கு இல்லை நாளைக்கு செத்து போடுவான். எப்படி சொல்றான்? அந்நகர் இன்று நாளை அழிவதற்கு ஐயமில்லை. உன்னரசு உனக்கு தந்தேன் ஆளுதி ஊழிக்காலம். இந்த ராமலட்சுமணாவை ஜெயிச்சு உங்க சித்தப்பாவை ஜெயிச்சு உனக்கு நான் கிஷ்கிந்தியை கொடுக்குறேங்கிற. ஆறு ராவணன் ஆருக்கு தரேங்கிற? அங்கதனுக்கு. ஆமாம், அங்கதனுக்கு சொல்ற, பொன்னரி சுமந்த பீடத்து இமையவர் போற்றி செய்ய மன்னவனாக யானே சூட்டுவன் மகுடம். நானே உனக்கு மன்னனாக்குறேங்கிறான். இவன் மகுடமே உருப்படியா இருக்குமானது இல்லை. ராமர் போடுற பானத்துல இவன் சொல்றான், உனக்கு நான் கிஷ்கிந்த ராஜாங்கத்தை கொடுத்துட்றேன், நீ என் கட்சியில் வந்து சேர்ந்துடும். அன்றைக்கே பாருங்க, கட்சிக்கு ஆள் இருக்கிறதுலாம் அங்கே இருந்து எங்கிட்ட வந்துடும், என் கட்சியில் சேர்ந்துடும், உனக்கு நான் ராஜாங்கத்தையே தரேன். நான் பற்றி எவ்வளவு கோடி லட்சம் கிஷ்கிந்த ராஜாங்கத்தையே கொடுத்துட்றேன் அப்படின்னு. அங்கதன் அதனை கேளா, அங்கையோடு அங்கை தாக்கி 2 கையை கொட்டி சிரிச்சாராம். சின்ன பையன் அங்கது, அவன் சொன்னதை கேட்டு அங்கையோடு அங்கை தாக்கி. துங்கவன் தோளும் மார்பும் இலங்கையும் துளங்கனக்கான் சிரிக்கிறார். இங்கு நின்றார்க்கு எல்லாம் இறுதியே என்பது உன்னி உங்கள் பால் நின்று எப்பால் போந்தரன் உம்பி என்றான். உங்க எல்லாருக்கும் உயிர் போறதுன்னு தெரிஞ்சுதா, உங்க தம்பி எங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்கார் அப்படின்னா. எப்படி பார்த்தீங்களா? அது சொல்றா அங்க. இதனால்தான் தப்பு பண்ணக்கூடாது, சின்ன பையன்லாம் பேசுவோம். கண்டவனா அறிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? தப்பு பண்ணாதான். அப்போ உடனே உனக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் சொல்றது அங்க வேண்டது. உனக்கு என்ன அரசியல் தெரியும், அரசியல் தகுதி இருக்கா உனக்கு? இவன் ராஜான்னு ஏற்றுக்கிற தகுதி நமக்கு இருக்கணும்னாக்கா நம்ம வந்து அவன் சொல்ல முடியாது. யோஜனைப்பட வேண்டும். இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு தகுதி இருக்கான்னு ஏன் கேட்கணும்? இவன் தகுதி இல்லாமல் ஒருத்தன் நடந்துட்டா அவனுக்கு தகுதி வந்துவிடும். சொல்கிற கருத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு தகுதி எப்போ வரும்? உங்களை எல்லாரையும் தகுதியாக நடத்தினா எனக்கு தகுதி வரும். நான் உங்களை தகுதியாக நடந்துக்கிறவங்கள்ட்ட நான் தவறுதலாக நடந்துக்கிறேன், நான் தவறுதலாக பணம் சம்பாதிக்கிறேன் சமுதாயத்தில் அப்படின்னா எனக்கு எப்படி தகுதி வரும்?
தகுதியை நம்ம ஒரு தட்டை வாங்கி ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? தகுதி எனக்கு கொடுன்னு. தகுதி தரம் என்பது என்ன? நாம் நடந்து கொள்ளுகின்ற விதம். ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்கா, என்ன சொல்றாரு? நான் இங்கு தரமான பொருட்கள் தருகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். தரம். சரி, நம்ம உடனே நம்பி வாங்குறோம். இவற்றை எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறோம். தோரம்பருப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம் கிலோ. அவர் உடனே சொல்கிறாரு, நாங்கள் ரகரகமாக இருக்குது, உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வந்து 120 ரூபா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். நல்ல நீங்கள் அதானே வேண்டாம் தோரம்பருப்பு எனக்கு விலையில தெரியல, 6 வாங்கி தரேன் செலவு இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் போடும்போது சரி 120 ரூபா வச்சுக்குவோம். அப்போ அவன் 120 ரூபாய்க்கு விற்கிறான்னா இவரை கேட்டால் தெரியும். தோரம்பருப்பு இன்னைக்கு அதான் 70 ரூபாய், நல்ல குவாலிட்டி. சரி, தெரியல, தெரியாமல் சொல்லுங்கள். சரி 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 சரி, அவர் சொல்லு. அவர் தோரம்பருப்பு விற்கிறவர் 70 ரூபா. அப்போது 70 ரூபா, அவர் நல்ல குவாலிட்டி எங்கள்கிட்ட 70 ரூபா அப்படிங்கிறது. நாம் உடனே வாங்கணும். நம்ம உடனே போய் வீட்டில் வேக வச்சு சாப்பிட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்போ சொல்கிறோம்? அது அப்பா விற்கிற போது சொல்கிறா எங்கள்கிட்ட தகுதியாக இருக்குது. நம்ம அதை வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கே, 70 ரூபா கொடுத்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவோம். நல்லா இருக்குது அப்படிங்கிறது. நல்லா இருக்குன்னு எப்போ சொல்லுவோம்? அதை சாப்பிட்டு பார்த்து அது தகுதியாக இருந்தால். அது மாதிரி இவனுக்கு தகுதியே இல்லை, இவன் ஜெயிப்பானான்னே தெரியலை, நான் ராமலட்சுமணனை ஜெயிச்சு கிருஷ்ணதேவ உனக்கு தரேங்கிறான். அப்புறம் ராமலட்சுமணன் போயிடுவா மனுஷாங்கிறான். இப்போ அங்கதான் பதில் கொடுத்தான். நீ அவளை போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. நீ தெரிஞ்சுக்கோ, நீங்கள்லாம் செத்து போடுவேன்னு தெரிஞ்சுதா? உங்கள் பால் நின்று எம்பால் போந்தனம் உண்பி. உங்க பக்கத்துல இருக்க உங்க தம்பி உங்க உயிரெல்லாம் போயிடும் தெரிஞ்சுதா? எங்க பக்கத்துக்கு வந்திருக்க பார்த்தா யாரு சொல்றேன்? சின்ன பையன். ஒரு வயதுல சின்னவா பெரியவாங்கிறது இங்கதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வயது முக்கியத்துவம் அல்ல, ஒரு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை, இன்று பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட நம்மை ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 20 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சி வந்துடும். நமக்கு அப்போ 70 வயசாகுது, 78 வயசாகுது. சரி, நம்ம உசுரோடய இருப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கே பேரன் பிறந்திருக்காங்க, இன்னும் 1 வயசு ஆகலை. எனக்கு இப்போ 58 வயசு. அவன் 10 வயசு ஆனவுடனே ஓரளவுக்கு மூளை வளர்ச்சி நல்ல முதிர்ச்சியாக. அப்போ அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ 68 வயசு. தாத்தாவை அவனும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நடந்துக்கணும். உபன்யாசத்தில் மட்டும் இல்லை, குடும்பத்திலே எவ்வளவு இருக்கு. ஒரு விஷயம், ஒரு உதாரணம், ஜெனரேஷன் வைஸ் நம்மளை ஒத்துக்கணும். அப்ப சந்ததியா நம்மளை ஏற்றுக்கணும்னா நம்ம அப்படி நடந்துக்கணும். இவன் அப்படி நடந்துட்டானோ, இவனோட கைலாயமலையை பேச்ச அதை பேச்ச எல்லாத்தையும் சொல்றான். இப்ப அங்கத என்ன சொல்றான்? மனுஷாலோட உயிர் நிற்காதுன்னு இவன் சொல்றான். இவன் என்ன சாஸ்வதமா? இவன் ராண்டசன் என்ன சொல்லிக்கிறான்? இவன் பிராமணன், இவன் என்ன சாஸ்வதமா? இவன் என்ன சாஸ்வதமா? நான் நீங்க உபன்யாசத்துல சொன்னேன், 1 வருஷம் கூட சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் ஒரு பையன் பேஸ்புக்ல போடுறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராவணன் பிராமணன்ங்கிறத தெரியாமலே ராவணன் தான் சீனா கடவுள் கட்டிக்கார கொண்டாடு ராவண காவியம்னு. ஆனா பிராமணன் ஒழியங்க பக்கா பிராமணன். ராவணன் பிராமணன் அழியாம நாங்க யாரும் ராவணனை கொண்டாடல.
நாங்கள் பிராமணனை தான் கொண்டாடணும் அப்படின்னாக்கா வாமன அவதாரத்தையும் பரசுராம அவதாரத்தையும் தான் கட்டணும். ஆக்சுவலாக அதுக்கு கோயிலே குறைவு தான். ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் கோயில் அதிகம், சத்திரியனுக்கும் இடையன். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு புரிகிற பட்சம் போனார் அவர். அது கிருஷ்ணன் போனார், அவர் சத்திரியன் ராஜா. இப்போ அவருக்கு தானே கோயில் இருக்கு. நல்ல வாழ்ந்தா கோயில் இருப்போம். நம்ம பிராமணர்கிட்ட கோயில் கட்ட முடியுமா? ராவணனுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. இது அந்த கூட்டத்துக்கே பிரகடனம் பண்ணது யாரும் இந்த கண்ணதாசன் தான். இந்த கூட்டத்தோடய சுற்றி விட்டு கடைசியில் திட்டி தொலைச்சோம். கண்ணதாசன். ஆமா, நாங்க சொன்னா கூட கேட்பட மாட்டோம். அவளுக்கு என்னமா தைரியத்தை பண்ணிட்டு இருப்பான் ராவணனை. ராவணன் வந்து பிராமணன். நாங்க அதுக்காக தமிழ்நாடு பிராமண சங்கத்தில் அகில இந்திய பிராமண சங்க தலைவர் ராவணனுக்கு என்ன சொல்றோம்? நாங்க ராமனை தானே சொல்றோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திரன். இதை நீங்க ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுதான் வள்ளுவர் எழுதினார் சொல்றேன், வையத்துள் வாழ்வான் வாழ்வான் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ ஒழுங்கா வாழ்ந்தா இந்த ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நம்மை கொண்டாடுவார்கள். இப்ப பாருங்க, ராமன் கிருஷ்ணன் முருகன் கோயில் எங்க பார்த்தாலும் ஃபாரின்ல வச்சிருக்கு. ஃபாரினர் கூட கும்பிடணும், உலகமே கொண்டாடுறது. போய் பாருங்க, நீங்க வெளிநாட்டில் போய் பாருங்க. நம்ம ஹிந்து டெம்பிள்ஸ்ல வந்து நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவா மட்டும் வருது இல்லை, எல்லா மதத்துக்காரர்களும் வருவான். ஆமா, அவ வருவா, பிரே பண்ணுவா, நெத்திக்கிட்டுவா, எல்லாம் பண்ணுவான். போய் எப்படி பண்ணணும்னு கேட்டுப்பான். அதுக்காக அவன் பண்ண அவன் மதத்தை விட்டு வந்துட்டான்னு சொல்லல. நம்ம கதையெல்லாம் படிக்கிறாள், புஸ்தகத்தில் படிக்கிறாள், இங்கிலீஷில் படிக்கிறா, பிரெஞ்சில் படிக்கிறா. இது இந்த நம்ம ராமாயணம் எல்லா பாஷையிலையும் இருக்கு. மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, எல்லா பாஷையிலையும் இருக்கு. இவன் சொல்றான், ராவணன் அல்ப மனுஷன் செத்து பெற்றா நீ என் கட்டிட்டு வந்துருங்கிறாங்க. அதுதான் அங்கதான் பதில் கொடுத்தான். நீங்க எல்லாரும் செத்து போறேன்னு தெரிஞ்சா உங்க தம்பி எங்க கட்டிட்டு வந்துட்டாரு. பாத்தியா, சின்ன பையனா அவன் சின்ன பையன்னா சின்ன பையன் பேசுறதுக்கு இவன் நடந்து விட்டானே. இந்த சமுதாயத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சின்னவா பெரியவாங்கிற கொச்சியும் கிடையாது. நாம் நடந்து கொள்ளுகின்ற விதம், நம்மளை எத்தனை வயசானாலும் சொன்னேனே, எத்தனை வயசானாலும் நம்மளை எல்லாரும் கொண்டாடணும். நம்மளோட பிறந்து வளர்ந்தவா, நமக்கு அடுத்த செஞ்சது எல்லாரும் கொண்டாடுறப்ப நம்ம நடந்துக்கணும். ஆமா, அதுதான் மனித பண்பாடு. நீ என் பையன் என் பொண்ணு நான் சொல்றதை கேடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நீ என்ன சொல்றியோ நான் தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னா அவன் அப்புறம் இறங்கி நீங்க சொல்றது சொல்லுங்க அப்படின்னு நாம கமெண்ட் பண்ணக்கூடாது. பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், என் பொண்ணு உடனே மெசேஜ் கொடுங்க, ஐ வில் கால் யூ அப்படின்னு சரின்னு விடணும். அவள் ஏதோ ஜோலியா நீ என்னடி அப்பா கூப்பிடுறேன் அப்படின்னா அது தப்பு. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. பொண்ணு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ஊருக்கு வர மெட்ராஸுக்கு போகணும். அவள்கிட்ட சொன்னேன், நீ ட்ரெயினில் உட்காண்டோன்னு சௌரியமாக உட்காந்து ட்ரெயின் கிளம்பினோன்னு அப்பாவுக்கு கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு நேற்றுக்கு சொன்னேன். நான் சொன்னதோடனே ட்ரெயின் கிளம்பியாச்சா வந்து ட்ரெயின் உட்காந்துருந்தா ஃபோனே எடுக்கணும். இப்போ அவள் உட்காண்டோன்னா கூப்பிடுனா கூப்பிடுவா குழந்தை. கூப்பிட்டேன், இப்போ நாங்கள் ட்ரெயினில் உட்காண்டாச்சு, சௌரியமாக ட்ரெயின் கிளம்பியாச்சு அப்படின்னு அந்த மரியாதை. என் ஆற்றுக்கு வந்தவொடனே ராத்திரி ஆகிடும். புரியல காத்தால விசாரிச்சு எப்பவுமே ஒன்று வச்சுக்கணும். இந்த பழக்கத்துக்கே இப்படி சொல்ற போது சீதையை களவாடி கொண்டு வந்து இப்படி இம்சப்படுத்தினானா யார் ஏற்றுக்குவா? இப்போ சொன்னா நீ அங்கதனை போட்டு கிருஷ்ணி தேவானு தரேன் என் கட்டியில் சேருனானு அதுக்கு அங்கதை பதில் சொல்கிறான் பார்ப்போம்.
வாய் தரத்தக்க சொல்லி என்னை உன் வசம் செய்வாயல். நீ வாயால நல்லா பேசி உன் பக்கத்துல என்ன இழுக்கலான்னு பாக்குறிய நீ அப்படிங்கிறான். கேட்டு என்ன சொல்றான்? ஆய் தரத்தக்கதென்றோ தூது வந்து அரசது ஆழ்கை. நான் தூது வந்திருக்கேன், உங்ககிட்ட ராஜாங்கத்தை கேட்கறதுக்கு வரல, நான் தூதுவன். நீ தர கொள்வேன் யானே இதற்கு இனி நிகர் வேறு எண்ணி. நீ எனக்கு எங்க கிஷ்கிந்தையை ஜெயிச்சு நீ எனக்கு கொடுக்கற அந்த கிஷ்கிந்தையன்னு சொன்ன, நாய் தர கொள்ளும் சீயம் நல்ல ரசி என்று நக்கான். நாய் கொடுக்கிற மாமிசத்தை சிங்கம் சாப்பிடாதுடா அப்படி. ஆனா நாயே அது இவனுக்கு தலையெழுத்து. சிவனை தரிசனம் பண்ணி 3 கோடி வாங்கினால் வரம் வாங்கினவன், கைலாய மலையை பேத்தவன், என்ன திக்கு யானோட சண்டை போட்டவன், இவன் அதெல்லாம் பண்ற போது இந்த அங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. அதுதான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்குலாம். ஜெனரேஷன் வைஸ் நாம இன்னைக்கு வாழறோம்னு சொன்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் நம்மை கொண்டாடும் வண்ணம் வாழ வேண்டும். அப்போ நாம எப்படி தூய்மையா நடந்துக்கணும், எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும். இப்ப நாம இப்போ நம்ம முன்னோர்களை சொல்றோம் பாருங்க. அப்பா எங்க அப்பா திருச்சியில நிறைய திருப்பணி பண்ணவர். எங்க அப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு முருகன் டாக்கிஸ்ன்னு இருக்கு. பிள்ளைமா எங்க அப்பாவும் அவரும் ஒரே இலையில சாப்பிடுவோம். அவ்வளோ க்ளோஸ். சைவ பிள்ளைமார்